இருந்தாலும் இந்த ரமலானை அடைந்து இத்தனை நாட்கள் நோன்பு நோற்று இறைவனுக்காக பசித்திருந்து தாகித்திருந்து இந்த ரமலானை கடைபிடித்து வைத்திருக்கக்கூடிய நாம் இந்த நேரத்தில் நமக்கு நாமே சில கேள்விகளை கேட்டுக்கொள்ள நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா ஒவ்வொரு வருடமும் ரமலான் நம்மை அடையும் பொழுது, ரமலானை அடையும் பொழுது நம்ம அதை நோக்கி ரமலானை நாம் அடைந்து அதனுடைய நன்மைகள் நல்லறங்களில் எல்லாம் ஈடுபட்டு அது நம்மை விட்டு கடந்து போகும் பொழுது பெரும்பான்மையான மக்கள் எந்த நோக்கத்திற்காக இறைவன் ரமலானுடைய மாதத்தை நமக்கு அடையக்கூடிய பாக்கியத்தை வழங்கியிருக்கிறான், அந்த பாக்கியத்தின் மூலமாக நம் வாழ்வில் நாம் எதை மாற்றப் போகின்றோம் என்பதையெல்லாம் சிந்திக்காமலேயே ஏதோ ஒரு சடங்கு சம்பிரதாயத்திற்காக வருடம் வருது, நானும் ரமலான் அடைந்த ரமலானின் மூலமாக நான் பசித்திருந்தேன், தாகித்திருந்தேன், என்னால் முடிந்த ஏழைகளுக்கு பொருளாதாரத்தை கொடுத்தேன், பெருநாள் தினத்தன்று சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அந்த தினத்தை கழித்தேன் என்று மாத்திரம் கடந்து போவதற்காக அல்லாஹ் நமக்கு இந்த ரமலானை நம் மீது கடமையாக சுமத்தவே இல்லை. அல்லாஹ் ஒற்றை வரியில் சொல்கிறான், அல்லக்கும் தத்தக்கும். அவ்வளவுதான் ரமலானுடைய ஒட்டுமொத்த சாராம்சமும். ரமலானின் மூலமாக இறைவன் எதிர்பார்க்கின்ற எல்லா விதமான அம்சங்களும் ஒற்றை வரியில் அல்லாஹ் சொல்றான், அல்லக்கும் தத்தக்கும், நீங்கள் இறையச்சமுடையவர்களாக மாற வேண்டும். அவ்வளவுதான். அச்சம், இறைவனுடைய பயம், தக்குவா நம்முடைய உள்ளத்தில் மேலோங்கி இருக்கிறதா என்பதை இன்னொருவர் சுட்டி காட்டியெல்லாம் சொல்ல முடியாது. வெளிப்படையாக பார்த்து தீர்மானித்து உபதேசம் செய்யப்படக்கூடிய ஒரு நிகழ்வே, ஒரு அமலே இந்த ரமலான் என்பது கிடையவே கிடையாது. எல்லாமும் அப்படித்தான். அமல்களின் மூலமாக இறைவன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்ப்பதே மாற்றத்தை தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான், செயல்பாடுகளை அல்ல. அதாவது நபிகள் பெருமகனார் சொல்லும் பொழுது, அல்லாஹ் உங்களுடைய செயல்களையோ உங்களுடைய தோற்றத்தையோ அல்லாஹ் பார்க்கிறது இல்லை. நீங்க எப்படி அழகா இருக்கிற, எப்படி நிறைய காரியத்தை செய்கிற, அதை அல்லாஹ் பார்க்க மாட்டான். மாறாக இறைவன் உங்கள் உள்ளத்தையே பார்க்கிறான் என்று பல சந்தர்ப்பங்களில் தன் தோழர்களுக்கு சுட்டி காட்டுறாங்க. அது மாத்திரமல்லாமல் அல்லாஹ்வுடைய திருமறையிலே ஒரு இடத்துல சொல்லும் பொழுது, மனிதர்களுக்கு உண்டான மனிதர்கள் எதையெல்லாம் சீர்படுத்த வேண்டும் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், கத் அஃப்லஹ மன் ஸக்காஹ, யார் அதை தூய்மைப்படுத்துகிறாரோ அவர்கள் வெற்றி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அடுத்தது அல்லாஹ் சொல்றான், யார் அதை கலங்கப்படுத்தியவர்களோ அவர்கள் நஷ்டமடைந்தவர்கள் என்றும் அல்லாஹ் சொல்றான். அப்போ இந்த இறையச்சத்தினுடைய முக்கியமான ஒரு அம்சமே நம்முடைய உள்ளத்திற்குண்டான பயிற்சி தான். அதனால தான் அல்லாஹ் சொல்றான், யார் அதை தூய்மைப்படுத்துகிறாரோ, தூய்மைப்படுத்துறதுனா ஒழு செய்யறோம், அது ஒரு தூய்மை தானே. நம்முடைய உடல்களில் நம்மளுடைய சில பகுதிகளை அங்க சுத்தி செய்து தண்ணீரால் தூய்மைப்படுத்துறோம், இதுவும் தூய்மை தான். குளிக்கிறோம், அதுவும் தூய்மை தான். ஆனால் இதுவெல்லாம் வெளியில் பார்க்கக்கூடிய ஒரு தூய்மை தான், வெளியில் பார்க்கக்கூடிய ஒரு சுத்தம் தான். ஆனால் உண்மையான தூய்மை ஒரு மனிதன் எதைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய கல்வை தான், அவனுடைய உள்ளத்தை தான். அதாவது அல்லாஹ் சொல்றான், நீ அதை தூய்மைப்படுத்தி விட்டால் என்ன, நீ வெற்றி பெற்று விட்டாய் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லுகிறான். அதே மாதிரி நபிகள் பெருமானாரும் கூட ஒரு சந்தர்ப்பத்தில் தோழர்களுக்கு மத்தியிலே உபதேசம் செய்கிறாங்க. அப்படி செய்யும் பொழுது அண்ணல் பெருமகனார் தன் தோழர்களை பார்த்து கேட்கிறாங்க, நறுமை தோழர்களே, நான் ஒன்றை சொல்லுகிறேன், அந்த செய்தியை நீங்கள் கவனமாக குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி சொல்லிட்டு, மனிதனுடைய உடலிலே ஒரு சதை துண்டு இருக்கிறது, அந்த சதை துண்டு சீர்பட்டு விட்டால் உடலில் உள்ள ஒட்டுமொத்த உறுப்புகளும் சீர்பட்டு விடும். அடுத்தது சொல்றாங்க, மனிதனுடைய உடலிலே இருக்கக்கூடிய அந்த சதை துண்டு சீர் கெட்டு விட்டால் ஒட்டுமொத்த உடலும் சீர்கெட்டு போய்விடும் என்று நபிகளார் சொல்றாங்க. சொல்லும் பொழுது நமக்கே ஒரு ஆச்சரியமா இருக்கும்ல. நமக்கு தெரிந்ததா இந்த செய்தி ஹதீஸ் நமக்கு தெரிந்திருந்தா ஓகே, தெரியலனா புதியதாக கேட்கறதா இருந்தா, நம்ம உடல்ல பல பிரச்சனை இருக்குது, கை வலி இருக்கு, கால் வலி இருக்கு, அந்த வலி இருக்கு, இந்த வலி இருக்கு, சுகர் இருக்குது, பிரஷர் இருக்கு, எண்ணிலடங்காத வியாதி இருக்கு, இந்த ஒரு உறுப்பை நம்ம சீர்படுத்திட்டோம்னா நோயெல்லாம் போயிருமா அப்படி நமக்கு என்ன தோணும். அதே மாதிரி நபித்தோழர்களுக்கு பார்க்கறாங்க, ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தியை கேட்டுவிட்டு எல்லாம் அமைதியா இருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தன் கையை தன் உள்ளத்தின் தன் நெஞ்சின் மீது வைத்து சொல்றாங்க, அலா வஹியல் கல்ப், அதுதான் உங்களுடைய உள்ளம் என்று சொல்றாங்க. யாருடைய உள்ளம் சீர்பட்டு இருக்கிறதோ, அந்த உறுப்பானது சீராக இயங்குகிறதோ, அவருடைய ஒட்டுமொத்த உடல் உறுப்புகளும் சீர்பட்டு இருக்கும். யாருடைய உள்ளம் சீர்கட்டு விடுகிறதோ, அதை இறைவன்
இறைவனுடைய அச்சம் இல்லாமல், இறைவனுடைய பயம் இல்லாமல் அல்லாஹ் எதை எதிர்பார்க்கிறானோ அந்த தூய்மை இல்லாத நிலையில் யாருடைய உள்ளம் மாறி போய் விடுகிறதோ அவருடைய ஒட்டுமொத்த உடலும் சீர்கட்டு நோய்வாய்ப்பட்டு விடும் என்று ஓமையாக சொல்றாங்க. அப்போ உள்ளத்தை சீர்படுத்தினா மட்டும்தான் நம்முடைய செயல்பாடுகளுடைய அமல்களுடைய நன்மைகளை நாம் பெற முடியும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில் சொல்கிறான். நபிகளாரும் பல சந்தர்ப்பங்களில் சுட்டிக்காட்டப்படக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம். அப்ப நாம் நம்முடைய உள்ளத்தில் சீர்படுத்தக்கூடிய காரியத்தை ரமலானில் நாம் கையில் எடுத்திருக்கிறோமா? உள்ளத்தை சிந்திக்கணும். நம்ம ஒரு காரியத்தை செய்யறோம்னா செய்த அந்த காரியம் என்பது அல்லாஹ்விற்காக செய்கிறோமா? அதுதான் விஷயம். நம்ம எவ்வளவோ செய்கிறோம், எத்தனையோ காரியங்களை நாம் ஈடுபடுகிறோம். ஈடுபடக்கூடிய காரியங்கள் எல்லாமே அல்லாஹ்வினுடைய திருப்பொருத்தத்தில் இருக்குதா? இதை யாருக்காக செய்கிறோம்? இதை எந்த நோக்கத்துக்காக செய்கிறோம்? செய்வதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்ன என்பதை விளங்கி செய்யணும். அதனால தான் நபிகள் பெருமகனார் நாளை மறுமையிலே சில அடியார்கள் வருவாங்களாம். அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, நாளை மறுமையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு சாராரை பார்க்கவும் மாட்டான். அவர்களை ஒரு 3 பேரிடம் சொல்றாங்க. 3 பேரிடம் மறுமை நாளில் அவர்களை அல்லாஹ் பார்க்க மாட்டான். அவரிடத்தில் அல்லாஹ் பேச மாட்டான். அவர்களை அல்லாஹ் தூய்மைப்படுத்தவும் மாட்டானாம். அப்படி சொல்லும் பொழுது சொல்லிட்டு அடுத்து சொல்றாங்க, அவர்களுக்கு துன்பம் தரும் வேதனை நாளைக்கு மறுமையிலே நிச்சயமாக இறைவன் தயார் செய்து வைத்திருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன சகாபாக்கள் கேட்கிறான், அல்லாஹ்வின் தூதரே, யார் அந்த 3 நபர்கள்? இந்த ஒரு இழப்புக்குள்ளான, இந்த ஒரு நஷ்டத்திற்குரிய காரியத்தை, நஷ்டத்திற்குரியவர்களாக இருக்கக்கூடிய அந்த 3 சாரார் யார் என்று நபிகளாரிடத்திலே கேள்வி கேட்கப்படுகிறது. நபிகளார் சொல்றாங்க, யார் ஒருவர் பெருமையின் காரணமாக தன் ஆடையை பூமியில இழுபட நடந்து கொள்கிறாரோ, பெருமைக்காக. எத்தனை பேர் பார்க்கிறோம், எத்தனை பேருடைய ஆடைகள் அன்றைக்கு இருந்த மன்னர்கள் எப்படி இருப்பான், பின்னாடி அவனுடைய ஆடையை பிடித்து வரதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க. அது என்னமோ ஒரு பெரிய மற்ற சாதாரணமாக யதார்த்தமான மனிதர்களை விட தன்னுடைய ஆடை என்பது கொஞ்சம் வேற மாதிரி இருக்கணும், வித்தியாசமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பெருமைக்குரியவனாக எவன் ஒருவன் நடந்து கொள்கிறானோ அதில் ஒரு சாராராக அவர் இருக்கிறார். அடுத்ததாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பொய் சத்தியம் செய்து தன்னுடைய பொருளாதாரத்தை, தன்னுடைய வியாபாரத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி பொய்யான சத்தியம் செய்து யார் அந்த பொருளை வியாபாரம் விற்கிறாரோ அவர்களையும் அல்லாஹ் மறுமை நாளில் பார்க்க மாட்டான், பேச மாட்டான், அவர்களை தூய்மைப்படுத்த மாட்டான். அவர்களுக்கு அல்லாஹ் கடுமையான தண்டனையை மறுமையில் வைத்திருக்கிறான். 3வதாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார் ஒருவர் இந்த உலகத்திலே வாழும் பொழுது தன் பொருளாதாரத்தை தான் சம்பாதித்த தன்னுடைய பொருளாதாரத்தை செலவு செய்துவிட்டு அதை யார் ஒருவர் சொல்லி காட்டுகிறார்களோ அவர்கள் 3வது சாரார் என்று நபிகள் பெருமகனார் சொல்றாங்க. இந்த 2 சாராருடைய நிலை என்பது பெருமைக்குரியவர், அது பெருமை அடிச்சாரு, அல்லாஹ் ஒரு தண்டனை கொடுத்துட்டான். இன்னொருவர் பொய் சொன்னார், தான் பொருளை, ஒரு கெட்ட பொருளை, ஒரு நல்ல ஒரு பயன்படாத ஒரு பொருளை அல்லது போலியான பொருளை இன்னைக்கு சமூகத்தில் இருக்கா இல்லையா? வியாபாரம் பண்றவனை பார்த்தா அவ்வளவு, சில பேரை பார்த்தா அவ்வளவு கோபம் வரும். சத்தியமா இல்லை பாய், இதுதான் அப்படின்னு சொல்லுவான். ஆனா அதனுடைய வாங்கி அதை பயன்படுத்தும் பொழுதுதான் தெரியும் 1ஆம் நம்பர் போலியானதும் தெரியும். எத்தனையோ வியாபாரங்கள் அது மாதிரி நம்ம உதாரணங்களாக பார்க்கலாம். அப்ப அந்த ஒரு தப்பு செஞ்சா அதனால் அல்லாஹ் அவனை மறுமை நாளில் கடுமையான தண்டனைக்குரியவனாக இறைவன் பார்க்கிறான். ஆனால் ரசூலுல்லாஹ் சொன்ன 3வது சிந்திச்சு பாருங்களேன், அவர் தன்னுடைய பொருளாதாரத்தை அல்லாஹ்வின் பாதையிலே செலவு செய்திருப்பாராம். செலவு செய்து அதை பிறருக்கு சொல்லி காட்டக்கூடியவர்களாக, பிறருக்கு செய்த அந்த உபதேசத்தை, உபகாரத்தை பிறரிடத்தில் சொல்லி காட்டக்கூடியவராக இருப்பார் என்று நபிகளார் சொன்னாங்கன்னா, நான் நல்லது தானே. உபகாரம் செய்யறதுனா என்ன? பெருமையாக இருப்பது என்பது பாவம், தீமை. பொய் சத்தியம் செய்வது பாவம், அநியாயம், பிறரை ஏமாற்றுவது. தான் என் பொருளாதாரத்தை நான் ஒருத்தருக்கு செலவிடுறேனா, என் காசை நான் ஒருத்தர் பொருளாதாரத்தை செலவிடுறானா, அந்த பொருளாதாரத்தை ஈட்டுவது என்பது அவனுக்கு தான் அது தெரியும். நான் ஒரு 100 ரூபா அல்லது ஒரு 1000 ரூபா தர்மம் கொடுக்க போறேன்னா கொடுக்கறதுக்கு முதல்ல முன் வரணும். இப்ப பல பேர் கொடுக்க மாட்டிருக்கிறான், பல பேர் கஞ்சத்தனமா இருக்கிறான், தன் பொருளாதாரத்தை அவன் என்ன பண்றான், சுருக்கி வைத்துக் கொள்கிறான். அப்படி நிறைய பேரை பார்க்கிறோம். அவர்களையும் அல்லாஹ் எச்சரிக்கின்றான். ஆனா இங்க என்ன, பொருளாதாரத்தை அவர் கொடுத்துட்டாரு, பிறருக்கு உபகாரம் செய்துட்டாரு, பிறருக்கு நல்ல ஒரு உதவியான காரியத்தில் ஈடுபட்டு விட்டார். ஆனால் ஈடுபட்டவர் அந்த காரியத்தை பிறரிடத்தை சொல்லி, நான் ஒருத்தர் வந்தாரு, அவரோட பிள்ளை படிப்புக்கு என்கிட்ட தான் வந்தார்.
கொடுத்தாரு, நான் தான் இதை போனா போதுன்னு கொடுத்துட்டேன், நம்ம கஷ்டப்படுறாருல, இப்படி சொல்லுவோம். எத்தனை பேரை பார்க்கிறோம். சில சமூகத்தில் அதுவும் ரொம்ப மோசமான இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலை இருக்குல்ல, அவ்வளவு படு மோசமான ஒரு நிலை. நபிகளார் சொன்ன இந்த உபகரம் என்பது ஒருத்தருக்கு செய்த அந்த உதவியை பிறருக்கு படம் போட்டு காட்டக்கூடிய ஒரு மோசமான ஒரு காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு சமூக வலைதளங்கள்லாம் பாருங்க, ஒரு ஒன்னுத்துக்கும் பெறாத அற்பமான பொருளை கொடுத்துருப்பான். கொடுத்த அந்த பொருளை எடுக்கக்கூடிய வீடியோனுடைய செலவு பார்த்தோம்னா அதை விட 2 மடங்கு கூட இருக்கும். அவன் கொடுத்தது என்னமோ ஒரு உணவு கொடுத்துருப்பான், ஒரு 10 நாளைக்கு வலிவு பொருள் கொடுத்துருப்பான். ஆனா அதை பண்ணக்கூடிய பில்டப்பு, அந்த பொருளை கொடுக்கறதுக்கு முன்னாடி அவர் தயாராகக்கூடிய தயாரிப்பு என்பது இன்றைக்கு இந்த சமூக வலைதளங்களுடைய அந்த ஒரு மோசமான அந்த ஒரு மாறுபட்ட புரட்சியால் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, உதவி செய்யற எல்லாமே கையில போனோட போறான். அதை கொடுக்கறதுக்கு முன்னாடியே அவர் ரெக்கார்டை போட்டுக்கிறான், கொடுக்கறதுக்கு முன்னாடியே வீடியோ எடுப்பதற்கு தயாராகி விடுறான். அது எவ்வளவு மோசமான நிலை. அந்த உதவி பெற்றவனுடைய நிலை எவ்வளவு கூடி குறுகிய நிலையா இருக்கும். ஒருத்தருக்கு போய் ஒரு பொருளை கொடுக்கிறோம், ஒரு பொருளாதாரத்தை கொடுக்கிறோம், ஒரு உணவு கொடுக்கிறோம், ஏதோ ஒரு தேவையை அவருக்கு நாம் பூர்த்தி செய்கிறோம். செய்த அந்த உதவியை அவருடைய புகைப்படத்தோடு சமூக வலைதளங்களை பரப்ப போடும் பொழுது அவன் எவ்வளவு கூடி குறுகி போய் நிற்பான். எவ்வளவு அல்லாஹ் கடுமையான கோபத்திற்கு உள்ளாகிறான்னு சொன்னா, அல்லாஹ் அவனை கடுமையா வெறுக்கிறன்னு சொன்னா, வெறுக்கிறதுக்கு உண்டான காரணம் என்பது பிற மனிதனுடைய அவனுடைய இஸ்ஸத்தோடு அவனுடைய சுயமரியாதையோடு விளையாடக்கூடிய ஒரு மோசமான நிலைதான் இந்த நிலை என்று அல்லாஹ்வுக்கு சொல்லப்படக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். இன்னைக்கு எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதுல ஒரு உள தூய்மை இல்லாமல், இஹ்லாஸ் இல்லாமல், என்னமோ நான் செய்யறது இந்த உலகத்திற்குண்டான மோகம், உலகத்திற்குண்டான நன்மை மாதிரி இன்றைக்கு மாற்றப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னா சிந்திச்சு பார்க்கணும். அப்ப நாம் செய்யப்படக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் சரி, எந்த அமலாக இருந்தாலும் சரி, அந்த அமல் இறைவனுடைய திருப்தி இருக்குதா, இதனை யாருக்காக செய்கிறேன். இன்னொரு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னொரு செய்தியில சொல்லும் பொழுது, நாளை மறுமையிலே ஒருவர் நாளைக்கு மறுமை நாளில் இதே மாதிரி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லாருக்கும் தன்னுடைய உருவத்தை இறைவன் காட்டுவான். அது எல்லா மூமின்களும் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் காட்சியை அல்லாஹ் நாளை மறுமை நாளை பார்க்கலாம். எப்படி பார்ப்பான்? அல்லாஹ் தன்னுடைய திரையை விலக்கி தன்னுடைய காட்சியை நல்ல மனிதர்களுக்கு, சொர்க்கவாசிகளுக்கு காட்டும் பொழுது மக்கள்லாம் அந்த காட்சியை பார்த்த உடனடியாக சஜிதாவில் விழுந்துருவாங்களாம். நம்பிக்கை கொண்டோர், நல்லவர்கள், இறைவனை ஏற்றுக்கொண்டவர்களை பத்தி அல்லாஹ் பேசுறான். இறை மறுப்பாளர்களை பத்தி பேசல, இறை நிராகரிப்பவர்களை பத்தி பேசல, அமல்களே செய்யாம நம்ம நன்மையான காரியங்களை ஈடுபடாதவர்களை பத்தி பேசல. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நாளை மறுமையிலே அல்லாஹ் காட்சி அளிப்பான். யாருக்கு காட்சி அளிப்பானா? நரகத்துக்கெல்லாம் போகக்கூடியவர்களை எல்லாம் அல்லாஹ் நரகத்துக்கு ஓட்டி விட்டுருவான். யாரெல்லாம் பாவம் செஞ்சாங்களோ அவங்களை எல்லாம் அவர்களுக்கு ஏற்ற தண்டனைக்குரிய தண்டனைகளை இறைவன் வழங்கி விடுவான். எஞ்சி இருக்கக்கூடிய நம்பிக்கை கொண்டவரிடத்துல தான் தன்னுடைய தோற்றத்தை இறைவன் காட்சிப்படுத்துவான். காட்சிப்படுத்தும் பொழுது எல்லா மக்களும் அப்படியே சஜிதாவில் விழுந்துருவாங்களாம். அல்லாஹ்வுடைய அந்த பிரம்மாண்டத்தை, அல்லாஹ்வுடைய அந்த தரஜாவை, அல்லாஹ்வுடைய வல்லமையை பார்த்து ஒட்டுமொத்த மக்களும் சஜிதாவில் வீழ்ந்து விடுவார்களாம். அப்புறம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சிலர் அங்கு எஞ்சி நிற்பார்கள். எப்படி? யாருன்னா, அவர்கள் இந்த உலகத்தில் வாழும் பொழுது தொழுதிருப்பார்கள். ஆனால் அந்த தொழுகை சஜிதா செய்த இவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, அந்த சஜிதாக்களையும் அந்த தொழுகைகளையும் பிறர் பார்க்கணும், பிறர் இவர் நல்ல ஒரு தொழுகையாளி என்று போற்ற வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக இவர் இந்த காரியத்தை செய்திருப்பார். அதனால் அல்லாஹ் நாளை மறுமையிலே அவனுக்கு சுஜூது செய்யக்கூடிய அந்த ஒரு பாக்கியத்தை அவர்களுக்கு எடுத்து விடுவார். அவரால் சுஜூது செய்ய முடியாது. உலகத்தில் வாழும் பொழுது சஜிதா செஞ்சிருப்பார், உலகத்தில் வாழும் பொழுது சஜிதாவிலே விழுந்து கிடந்திருப்பார். ஆனால் மறுமையிலே அல்லாஹை பார்த்து அந்த நேரத்திலே அவரால் சுஜூது செய்ய முடியுமான்னு சொன்னா, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவருடைய முதுகிலே ஒரு மரப்பலகையை வைத்து, மரப்பலகையை முதுகுக்கு நேரம் வச்சு கட்டிட்டா என்ன குனிய முடியுமா? அப்புறம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவருடைய முதுகிலே ஒரு மரப்பலகையை வைத்து பொருத்தப்பட்டதை போன்று அவர்கள் நட்டமா நிற்பாங்க. அவரால் சஜிதா செய்ய முடியாது. அப்படின்னா அவர்கள் எவ்வளவு பெரிய துர்பாக்கியசாலிகள். அப்ப அமல்கள் செஞ்சாரு, நன்மை செஞ்சாரு, தொழுதாரு, நோன்பு வைத்தார், எல்லா காரியங்களும் ஈடுபட்டார். ஆனால் ஈடுபட்ட அந்த நன்மை எந்த நோக்கம் மறந்துட்டார். அப்ப அல்லாஹ் இந்த மார்க்கத்தில் நமக்கு விதிக்கப்பட்ட எந்த கடமையா இருந்தாலும் சரி, அதனுடைய நோக்கம் என்ன? அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் உங்களுடைய அளவை பார்க்கவே மாட்டான்.
அற்பமா செஞ்சாலும் கொஞ்சோண்டு செஞ்சாலும் செய்யப்படக்கூடிய அந்த அமல்கள் என்பது தொடர்ச்சியா இருக்குதா, அது அல்லாஹினுடைய திருப்பொருத்தம் இருக்குதா, அது அல்லாஹினுடைய இறையச்சம் இருக்குதா, அல்லாஹ்விற்காக செய்யப்பட வேண்டிய உள தூய்மையோடு அவர் செய்கிறாரா என்பதைத்தான் அல்லாஹ் பார்ப்பான் என்று நபிகளார் சொல்றாங்க. ஹஜ்ஜை கூட எடுத்துக்கிறங்க. ஹஜ்ஜி பெருநாளின் பொழுது குர்பானி கொடுக்கிறோம். குர்பானியை வந்து அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லும் பொழுது ஒண்ணுமே இல்லடான்னு சொல்றான். நீ கொடுக்கக்கூடிய குர்பானி இருக்குல்ல, ஏன்னா அதுக்கு என்னமோ பெரிய போட்டி நடக்கும். ஒரு ஊர்ல பல பகுதிகளில் ஒரு ஆட்டை வாங்கி குர்பானி கொடுக்குறாங்கன்னு சொன்னா அதனுடைய விலை ஒருவரை விட இன்னொருவர் உயர்ந்து இருக்கணும்ன்றதுல அதுல அவ்வளவு பெரிய போட்டி. ஆட்டினுடைய சந்தைகளுக்கு மாட்டினுடைய சந்தைகளுக்கு போய் அதை வாங்கும் பொழுது பார்த்தா நமக்கு ஆச்சரியமா இருக்கும். நம்ம போவோம், பார்ப்போம், இகலாசான முறையிலே அல்லாஹ்விற்காக குர்பானி கொடுக்கணும். அந்த குர்பானினுடைய பிராணி எப்படி இருக்கணும், அல்லாஹ்வுக்கு ஒரு சொன்ன அடிப்படையில் இருக்குதா, நம்மகிட்ட இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை வைத்து அதை வாங்குறோமா, முடிஞ்சு போச்சு, அந்த கடமை நிறைவேறிவிடும். ஆனா பல மக்களை பார்க்கிறோம், அந்த ஆட்டினுடைய கொம்பு எவ்வளவு பெருசு இருக்கு, அந்த ஆடு எவ்வளவு திடகாத்திரமா இருக்குது. ஆனா இந்த ஊர்ல நான் வாங்கக்கூடிய ஆட்டினுடைய விலை என்பது அதனுடைய கொம்புடைய நீளம் என்பது மற்ற வண்டி இருக்கக்கூடாது. இப்படியெல்லாம் பேசுறான். இப்படியெல்லாம் பேசி வாங்கி அந்த ஆடுகளை வந்து நீ பலியிடும் பொழுது அல்லாஹ் சொல்றான், நீங்கள் அல்லாஹ்விற்காக பலியிடப்படக்கூடிய இந்த பிராணியினுடைய இரத்தமோ இறைச்சியோ நிச்சயமாக அல்லாஹ்வை வந்து சென்று அடையவே அடையாது. அல்ல தெளிவா சொல்றான். நீ குர்பானி கொடுக்கிற இந்த குர்பானியினுடைய இறைச்சி அல்லாஹ் கிட்ட வந்து அடைய போதா, அதனுடைய மாமிசமோ ரத்தமோ எலும்புகளோ அல்லாஹ்வை போய் அடைய போகிறதா? இல்ல. மாறாக தக்வா மாத்திரம்தான் அல்லாஹ்விடத்திலே சிறப்புக்குரியது என்று அல்லாஹ் குர்பானை பத்தி பேசுறான். எல்லா அமல்களும் அப்படித்தான். அப்ப அமல்களுடைய விஷயத்துல நாம் செய்யப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு அம்சம் என்பது நம்முடைய நியத், நம்முடைய ஈமானுடைய அந்த ஸ்திரத்தன்மை தான். உள்ளத்துல லேசா நம்முடைய உள்ளத்துல நம்மளை பார்க்கிறாருப்பா அப்படின்றத பெருமைக்காக செய்துவிட்டால் அந்த பெருமை என்பது நம்முடைய அமல்களை அழித்துவிடும் என்று பல்வேறு சந்தர்ப்பங்கள் நபிகளார் சொல்றாங்க. அதிகமாக கேட்டு கேட்டு நம்முடைய உள்ளத்திலே பதிந்த ஒரு செய்தி தான் ஒரு 3 சாரார் மறுமையில். நம்ம உடனே சொல்லுவோம், அந்த 3 சாரார் தானே. ஒருத்தர் வந்து நல்ல அமல்கள் செய்து 3 சாராரை அல்லாஹ் விசாரித்து அவர்களுக்குண்டான நன்மைக்குண்டான பரிசாக எதை கொடுக்கிறான் என்று சொல்லும் பொழுது அந்த 3 சாராருடைய சம்பவம் நமக்கு நினைவு வரும். என்ன சம்பவம்? நபிகளார் சொல்றாங்க, நாளை மறுமையிலே ஒரு 3 சாரார் வருவார்கள். ஒண்ணே அல்லாஹ்வின் பாதையிலே உயிர் தியாகம் செய்த ஷஹீத் வருவார். இரண்டாவது அல்லாஹ்வின் பாதையிலே தன்னுடைய பொருளாதாரத்தை அத்தனை பொருளாதாரத்தையும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காகவே ஏழை எளியோருக்காகவே வாரி வழங்கிய ஒரு வள்ளல், ஒரு நல்ல ஒரு செல்வந்தர், அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்த ஒருவர் வருவார். மூன்றாவது நபர் தன்னுக்கு வழங்கப்பட்ட மார்க்க அறிவை வைத்து இல்மை வைத்து கல்வி ஞானத்தை மூலமாக மக்களை அல்லாஹ்வின் மார்க்கத்தை நோக்கி அழைத்தவராக இருப்பார். 3 பேருடைய நன்மை எப்படி? அல்லாஹ்வின் பாதையில் ஷஹீத் நாளை மறுமையிலே முதலாவதாக விசாரிக்கப்பட்டு அதுவும் கூட ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மரணித்த உடனேயே அல்லாஹ்வின் பாதையில் கொல்லப்பட்டவர்கள் என்றால் அவர்கள் நீங்கள் மரணித்தார்கள் என்று சொல்லாதீங்க, அவர்கள் உயிர் தியாகிகள் என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹ்வே சிலாயிக்கிறான். அப்படிப்பட்ட உயிர் தியாகம் செய்தவர் மறுமை நாள் வந்து நிற்கும் பொழுது அல்லாஹ் கேட்பானாம், ஏனப்பா உனக்கு வழங்கிய அல்லாஹினுடைய அருட்கொடை அவ்வளவு பெரிய உனக்கு பெரிய வீரத்தை கொடுத்தேனே, நடகாத்திரமான உடல் வாகுவை கொடுத்தேனே, இதை வைத்து என்னப்பா பண்ணன்னு கேட்கும் பொழுது அந்த மனிதன் சொல்வாராம், அல்லாஹ் எனக்கு வழங்கிய இந்த அருட்கொடை நீ எனக்கு இந்த அருட்கொடையா தான் கொடுத்து, நீ அருளாதான் எனக்கு வழங்கினே, மற்றவர்களுக்கெல்லாம் வழங்கப்படாத இந்த வீரத்தை தைரியத்தை உடல் திடகாத்திரத்தை எனக்கு நீ வழங்கினே, இதன் மூலமாக உன் பாதையிலே நான் போரிட்டு அது உன் பாதையிலே சண்டையிட்டு உனக்காகவே நான் உயிர் தியாகம் செய்தேன் அந்த மனிதன் சொல்வாராம். பல்ல என்ன சொல்வானா, மலக்குமார்களுக்கு சொல்வானாம், இவரை முகம் குப்புற கொண்டு போய் நரகத்திலே வீசுங்கள். அடுத்த ஆள் வருவார். அடுத்த நபர் யார்? அல்லாஹ் செல்வத்தை வழங்கி அந்த நபர் வருவார். அவரிடத்திலும் கேட்கப்படுமாம். அல்லாஹ் சொல்வானா, உனக்கு நான் வழங்கிய நியாமத் அருட்கொடையை வைத்து என்னப்பா பண்ண, எல்லாம் நீ வழங்கிய அருட்கொடையை நான் எனக்காக தக்க வைத்த சுத்தமத்தை சேர்த்து என்னோடு நான் வந்து அதை வந்து இருத்தி வைத்துக் கொள்ளாமல் ஃபுல்லா செலவு செஞ்சுட்டேன். அல்லாஹ்வின் பாதையிலே உனக்காக இந்த மார்க்கத்திற்காக என்னுடைய அத்தனை பொருளாதாரத்தையும் செலவு செஞ்சுட்டேன் அல்லாஹ் சொல்லும் பொழுது சொல்லி முடித்த உடனே முதல் நபருக்கு சொன்ன அதே வார்த்தை தான் இவருக்கும், முகம் குப்புற கொண்டு போய் நரகத்தில் வீசுங்க.
மூன்றாவது நபர் வருவார். அவர் யார்? அவருக்கும் இறைவன் கேட்பான், உனக்கு வழங்கப்பட்ட அருக்குடை இறைவன் எனக்கு வழங்கிய அந்த இல்ம் என்பது மற்றவர்களுக்கெல்லாம் கொடுக்காத ஒரு உன்னதமான கல்வி ஞானத்தை, கல்வி அறிவை, உன்னுடைய மார்க்க இல்மை எனக்கு வழங்கிறது. அதை வைத்து நான் மக்களை இஸ்லாத்தின்பால் அழைத்தேன், மக்களை இந்த நன்மையின்பால் அழைத்தேன். என்னால் முடிந்த அளவிற்கு நான் மரணிக்கிற வரையிலோ எல்லாருக்குமே இந்த அழைப்பு பணியின் மூலமாக நான் மக்களை நல்வழியின்பால் அழைத்துக் கொண்டே தான் இருந்தேன். அல்லாஹ் இவருக்கும் அதே பதில் தான். என்ன பதில்? இவரையும் முகம் குப்புற கொண்டு போய் நரகத்தில் வீசுங்க. சிந்திச்சு பாருங்க, செய்த அமல் என்பது சாதாரண அமலா? தன்னுடைய வாழ்க்கையே தன்னுடைய வாழ்வையே அர்ப்பணிச்சுட்டு அல்லாஹ்விற்காக, அல்லாஹ்வின் மார்க்கத்திற்காக உயிரப்படுறார். செல்வத்தை அத்தனை கொண்டு போய் செலவு செய்கிறார். தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தாவா பணியிலே இருக்கிறார். இந்த மூன்று பேருடைய நன்மையையும் இறைவன் நிராகரிக்கிறான் என்று சொன்னால் என்ன காரணம்? நபிகள் பெருமானார் சொல்றாங்க, இந்த மூன்று பேரும் அல்லாஹ் சொல்வானா, நீங்கள் இந்த உலகத்திலே வாழும் பொழுது நீங்கள் உயிர் தியாகம் செய்தீர்கள், நீங்கள் அல்லாஹ்வின் பாதையில் பொருளாதாரத்தை கொடுத்தீங்க, நீங்கள் பெரிய கல்விமானாக திகழ்ந்தீர்கள், நீங்கள் செய்தது என்னமோ இஸ்லாத்திற்காகத்தான், அல்லாஹ் மார்க்கத்திற்காகத்தான். ஆனால் நீங்கள் இந்த காரியத்தை செய்யும் பொழுது இந்த உலகத்திலே உங்களை மக்கள் போற்ற வேண்டும் என்று அந்த எண்ணத்தோடு, எவ்வளவு பெரிய வீரர்ப்பா, எவ்வளவு பெரிய ஒரு தைரியமானவர்ப்பா, எதுக்கு எடுத்தாலும் முன்னாடி வந்து நிற்கிறாருப்பா அப்படின்னு சொல்றதுக்காக எவ்வளவு பெரிய செல்வந்தர் தெரியுமா? ஏதாவது தேவை என்று அவரிடத்துல போய் நின்னா உடனே கொடுத்துருவாருப்பா. பல பேர் இருக்கிறான், நீங்க எல்லாம் பாருங்களேன், பொருளாதாரத்தை கேட்டு தன்னந்தனியா போய் பாருங்களேன், கொடுக்க மாட்டார். ஒரு 4 பேர் இருக்கிற சபையில கேட்டு பாருங்க, அவருடைய அந்த பிரஸ்டீஜுக்காக, அவருடைய அந்த திராதரத்திற்காகவே கொடுக்கக்கூடிய ஆட்களாகலாம் இருப்பாங்க. அப்ப அல்லாஹ் சொல்றான், நீ உலகத்தில் வாழும் பொழுது நீ செஞ்சது தர்மம் தான், அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு தான் கொடுத்த, ஆனாலும் உன்னை மக்கள் பெரிய ஒரு வள்ளல் என்று போற்ற வேண்டும் என்று சொல்லி செஞ்ச எதை நீ நினைத்து செய்தாயோ அதை இந்த உலகத்திலே பெற்றுக்கொண்டாய். உலகத்தில் பெற்றுக்கொண்ட உனக்கு இங்கு அல்லாஹ்விடத்திலே மறுமையிலே எந்த நற்பெயரும் கிடையாது என்று அல்லாஹ் பதில் சொல்வானாம். அதே மாதிரி தான் அந்த கல்விமானுக்கும் உன் மூலமாக அல்லாஹ் மக்களுக்கு இஸ்லாத்தை நோக்கி வந்திருக்கலாம், உன் மூலமாக இந்த மார்க்கத்தை விளங்கி இருக்கலாம். ஆனால் சொல்லும் பொழுது நாம சொன்னோம்னா அப்படின்ற அந்த மமதை, நாம சொன்னா அவர் ஏத்துக்குவார் என்ற அந்த பெருமை, அந்த கிபரு, மக்கள் தன்னை பெரிய ஒரு பேச்சாளர்ப்பா, பெரிய ஒரு தாயிப்பா, பெரிய ஒரு பேசினார்னா புலவை மிக்கவர்ப்பா அப்படின்னு மக்கள் உன்னை புகழனும் சொல்லி செஞ்ச நன்மை அங்கோடு இந்த உலகத்தோடு முடிந்து விட்டது என்று அவருக்கும் இறைவன் பதில் சொல்வானா. சிந்திச்சு பாருங்க, செய்யப்படக்கூடிய அமல்கள் என்னமோ அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காகத்தான், அல்லாஹ்வுடைய இபாதத்துகளைத்தான் செய்கிறோம். ஆனால் செய்யக்கூடிய அந்த இபாதத் என்பது நம்முடைய உள்ளத்தை அது சென்றடையலன்னு சொன்னா எந்த நற்பெயரும் கிடையாது, எந்த விதமான நன்மையும் இறைவன் தரமாட்டான். அதனால தான் நபிகள் பெருமகனார் பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல அல்லாஹ்வின் தூதர் வந்து பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல சில பிரார்த்தனை நமக்கு கற்றுத்தராங்க. அதுல ஒரு பிரார்த்தனையை ரசூலா கற்றுத்தராங்க, அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி வ தக்வாஹா வ ஸக்கீஹா அன்த ஹைருமன் ஸக்காஹா அன்த வலியுஹா வ மௌலாஹா. இறைவா, எனது உள்ளத்தை நீ இறையச்சத்தை வழங்கிடு. எனக்கு என் உள்ளம் இருக்குது, அந்த உள்ளம் எப்படிப்பட்ட உள்ளமா இருக்கணும்னா உன்னை அஞ்சக்கூடிய ஒரு உள்ளமா இருக்கணும் சொல்லிட்டு ரசூலா சொல்றாங்க, உன்னை அஞ்சக்கூடிய உள்ளமாக இருக்கக்கூடிய அந்த உள்ளத்தை இறைவா நீ தூய்மைப்படுத்திரு. நீயே நீதான் தூய்மையானவன், நீதான் தூய்மைப்படுத்துபவிலே சிறந்தவன், நீதான் என் பொறுப்பாளன், உள்ளத்தினுடைய எஜமானனாக இருக்கிறாய் என்று ரசூலா துஆ கேட்க சொல்றாங்க. இன்னொரு ரசூலா சொல்றாங்க, யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்வி அலா தீனிக். இறைவா, உள்ளங்களை தடமுறை செஞ்சிராது. ஏன்னா உள்ளங்கள் தடமுறைச்சுன்னு சொன்னா உள்ளங்கள்ல நாம் செய்யப்படக்கூடிய நற்காரியங்களிலே நமக்கு ஒரு விதமான கெட்ட சிந்தனை வந்துருச்சுன்னு சொன்னா யாராலும் பாதுகாக்க முடியாது. ரசூலா கேட்டாங்களே, ரசூலாக்கு அந்த மாதிரியான என்ன வருமா? அல்லாஹ்வின் தூதருக்கு உள்ளத்துல உள்ளம் தூய்மை இல்லாம இருக்குமா? இருந்தாலும் நபிகளார் கேட்டாங்க. ஏனென்றால் ரசூலா சொல்றாங்க, அல்லாஹ் தன்னுடைய 2 விரல்களுக்கு மத்தியிலே உள்ளங்களை வைத்திருக்கிறான். நாடினா ஒரு பிரட்டிட்டா நேர்வழியில் இருக்கக்கூடியவர் அசத்தியத்துக்கு மாறிவிடுவார், அசத்தியத்தில் இருக்கக்கூடியவர் நேர்வழிக்கு மாறிவிடுவார். ஏனென்றால் உள்ளத்தை அல்லாஹ் தன் வசத்தில் வைத்திருக்கிறான். அதனால தான் அல்லாஹ் உள்ளங்களை புரட்டக்கூடியவனாக அல்லாஹ் இருக்கிறான். அதனால நாம் செய்யப்படக்கூடிய எல்லா அமல்களின் மூலம்
மூலமாகவும் நான் என்ன இறையச்சத்தை பெற்றேன், என்னுடைய உள்ளத்தில் எது மாறி இருக்கிறது, நான் உள்ளத்தில் என்ன மாற்றத்தை நான் ஏற்படுத்தி இருக்கிறேன் என்பதை தன்னந்தனியாக தான் சிந்திக்கணும். இது பயான் மூலமாகவோ அல்லது பிறர் சொல்லப்படக்கூடிய உபதேசத்தின் மூலமாகலாம் கிடையாது. தன்னந்தனியாக நான் செய்த அமல்களிலே எந்த இறைவனுடைய திருப்தியோடு இருக்குதா, எத்தனையோ தர்மம் கொடுத்திருப்போம், எத்தனையோ நல்ல அமல்கள் செஞ்சிருப்போம், எத்தனையோ நற்காரியங்களில் ஈடுபட்டிருப்போம், ஈடுபட்டிருக்கக்கூடிய இந்த காரியங்களில் இந்த நன்மைகளில் நான் செய்யப்படக்கூடிய எல்லா அமல்களிலும் இறையச்சத்தோடு தக்குவாவோடு சேர்ந்த இகலாஸ் இருந்துச்சா? ஆமா இல்லையே, அன்னைக்கு நாம இவருக்காக செஞ்சிட்டோமே, இவர் பார்க்கணும் நம்ம அந்த காரியத்தை செஞ்சிட்டோம்னு சொன்னா உடனே நம்ம சீர்படுத்தணும். அப்படி சீர்படுத்துவதற்குண்டான தூய்மைப்படுத்துவதற்குண்டான ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை தான் இறைவன் ரமலான் கொடுத்திருக்கிறான். எல்லாம் சிந்திக்கலாம். ஏன்னா அதிகமான இறைவனுடைய நெருக்கத்தோடு இருக்கிறோம், பசியோடு இருக்கிறோம், தாகத்தோடு இருக்கிறோம். அப்ப சிந்திச்சு பார்க்கணும். நம்ம செஞ்ச காரியங்கள் எல்லாம் இறைவன் நாளை மறுமையிலே நமக்கு நன்மையை பெற்று தரக்கூடியதாக இருக்குமா, இறைவன் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குமா, அல்லது இறைவன் அதை நிராகரிக்கக்கூடியதாக இருக்குமா என்பதை எல்லாம் நாம் சிந்தித்து உணர்ந்து உள்ளத்தால் இந்த ரமலானை பயன்படுத்தி பக்குவமாக்கி அதை இன்னும் அதிகப்படுத்தி வரக்கூடிய காலகட்டத்தில் இவ்வளவு தவறு செஞ்சிருக்கிறோம், இவ்வளவு நம்ம தப்பான ஒரு சிந்தனையில் இருந்திருக்கிறோம் அப்படின்னா நம்முடைய உள்ளத்தை மாற்றணும். அதான் அல்லாஹ் சொல்லிட்டா, தூய்மைப்படுத்துபவர்கள் நிச்சயமாக வெற்றி பெற்றார்கள். அப்படின்னா தூய்மைப்படுத்துவதற்குண்டான ஒரு அற்புதமான வாய்ப்பாகத்தான் இறைவன் ரமலானை நமக்கு தந்திருக்கிறான். அதை உரிய முறையிலே பயன்படுத்தினோமா என்பதை விட வரக்கூடிய நாட்களிலாவது அதை பயன்படுத்தி என் உள்ளத்தை நான் இறையச்சத்தோடு தக்குவாவோடு இறைபயத்தோடு அதோடு சேர்ந்த இக்லாஸை வளர்த்து கொள்ளக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய மக்களாக வளர்க்குமான் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று கூறி பிரார்த்தித்து என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாகிர்தவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.